வணக்கம் நண்பர்களே, இது கவி கிரீன் டெக். இன்றைக்கி நம்ம வாகனத்தோட பேசிக் மெயின்டெனன்ஸ் ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏர் ஃபில்டர் மெயின்டெனன்ஸ். ஏர் ஃபில்டர்னால் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏரை ஃபில்ட்ரு பண்ணி அனுப்புகிற ஒரு சின்ன பஞ்சு போல ஒரு அமைப்பு, அதுதான் ஏர் ஃபில்டர். ஏர் ஃபில்டரோட பர்பஸ் என்னென்னா, அட்மாஸ்பியருக்கு ஏரை ஃபில்ட்ரு பண்ணி இன்ஜினுக்குள்ளே அனுப்பணும். அதுதான் ஏர் ஃபில்டரோட வேலை. முதல்ல ஏர் ஃபில்டரோட அவசியத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இன்ஜின் கம்பஷன் சாம்பருக்குள்ளே ஃபயரிங் நடக்கிறதுக்கு வெறும் ஃபியூல் மட்டும் இருந்தால் பத்தாது. பெட்ரோல் டீசல் கூட சேர்ந்து ஏரு ஒரு லெவலில் இருந்தால் மட்டும்தான் ஃபயரிங் நடக்கும். ஸோ இந்த ஏர் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்னு பார்த்தோம்னா, அட்மாஸ்பியர்லேருந்து உறிஞ்சி நம்ம இன்ஜினுக்குள்ளே கிடைக்கும். அப்படி அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏரில் டஸ்ட்டு நிறையா இருக்கலாம், தூசி துகள் மண் எல்லாம் இருக்கலாம். அதை ஃபில்ட்ரு பண்ணி சுத்தமான காற்றா உள்ளே இன்ஜினுக்குள்ளே அனுப்புறதுக்கோட முக்கிய வேலை எதோட வேலைன்னு பார்த்தோம்னா ஏர் ஃபில்டர். இவ்வளோ முக்கியத்துவம் உள்ள ஏர் ஃபில்டரை நம்மளில் சில பேர் சரியாக வச்சுக்கிறதே இல்லை, கவனிக்கிறதும் இல்லை. ஒரு சில ஏர் ஃபில்டர்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப ஆயில் பிடிஞ்சு டஸ்ட்டு பிடிஞ்சு ரொம்ப கருப்பாக எதுவுமே காற்றே உள்ளே போகாத மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஏர் ஃபில்டரில் என்ன நமக்கு பிரச்சனை ஏற்படும் பார்த்தோம்னா, உள்ள கம்பஷனுக்கு தேவையான ஏர் கிடைக்காது நமக்கு. ஸோ அதனால் ரிச் மிக்சர் உள்ளே போய் நிறையா ஃபியூல் செலவாகும். அதனால தான் நமக்கு மைலேஜ் டாப் கிடைக்கும். அதனால் நமக்கு ஒரு சில டைம் கரும்பகையும் வெளியே வரும். இன்னும் ஒரு சில ஏர் ஃபில்டர்லாம் கூட பார்த்துருக்கேன், ரொம்ப மக்கி போய் ரொம்ப பழசாக இருக்கும். அவங்க எப்போ மாற்றிருப்பாங்க கூட தெரியாது. அது மாதிரி ஏர் ஃபில்டரில் பார்த்தோம்னா டஸ்ட்டு மண்ணெல்லாம் உள்ளே போகிற மாதிரி கூட இருக்கும். அந்த தூசி துகள்லாம் கம்பஷன் சாம்பருக்குள்ளே போச்சு அப்படின்னா பிஸ்டனோட ரிங்ஸை காலி பண்ணிடும். அதே மாதிரி போரிங் காலி பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணி ஆகணும், இன்ஜினை பிரித்து வேலை செஞ்சு ரிங்ஸு போரெல்லாம் ரீபோர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த சின்ன ஏர் ஃபில்டர் மெயின்டெனன்ஸ் வண்டிக்கு எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நம்ம செலவு பண்ணி தான் பண்ணணும், இல்லை மெக்கானிக் விட்டு தான் ஏர் ஃபில்டர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அவசியம்லாம் இல்லை. நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட். பைக்குனா ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவையும், காரு அப்படின்னா ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவையும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை பஸ்ஸு லாரி இல்லை ஹெவி லோடர் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற டைமிங்கை பொறுத்து ஒவ்வொரு தடவை பீரியடிக்காக செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி.